வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறான். ஏதாவது கேட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழறான். ரொம்ப பயமா இருக்கு. ஏன் தனியா உட்காந்துருக்க? அப்படியே காத்தாட வெளியே போயிட்டு வரதா? இல்லை, எனக்கு வெளி உலகத்தை பார்க்கறதுக்கே பிடிக்கல. நான் தோத்து போனவன். சே, அப்படியெல்லாம் சொல்லாத. வா, ஜஸ்ட் விளையாடலாம். இல்லை பாப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் விளையாடணும். வா. சம்சு, நீ ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணுங்கிறது உன்னுடைய கனவு மட்டும் இல்லைப்பா, எங்கள் எல்லாருடைய கனவு கூட. உன்னோட கை போனதில் நாங்கள் எல்லாருமே இடிஞ்சு போயிட்டோம். இந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. நடந்ததே நினச்சிக்கிட்டு இருந்தா எதிர்காலம் போயிடும். ஏதாவது வேலை செஞ்சு பிஸியாக இருந்தால் தான் மனசு உடம்பு நல்லா இருக்கும். நம்ம பிஸ்னஸில் பார்த்துக்கோ, இல்லை உனக்கு ரொம்ப இஷ்டமான கிரிக்கெட்லேயே வேறு என்ன செய்யலான்னு பாரு. கமெண்டேட்டர், இல்லை கோச்சு, இல்லை நான் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். உனக்கு எது வேணும்னாலும் வாப்பா இருக்க. கை போச்சுன்னு நம்பிக்கையை இழந்துடாத. பாரு, ஆட்டத்தில் ராணியே போனாலும் நம்பிக்கை இருந்தா வெறும் சிப்பாய் வச்சு கூட ஆட்டத்தை ஜெயிச்சிடலாம். என்ன நடந்தாலும் இன்ஷாலான்னு சொல்லி அந்த அல்லா மேல பாரத்தை போட்டு போயிட்டே இருக்கணும். ஏமா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? போனது கைதானே அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த வலியும் வேதனை என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன போச்சுங்கிறது முக்கியம் இல்லம்மா, எப்படி போச்சுங்கிறது தான் முக்கியம். எல்லாரும் என்ன பாவமா பார்க்கும்போது எனக்கு என் உடம்புல கூசுதுமா. அவன் ஞாபகத்தை என் உடம்புல இங்க பச்சை குத்தி வச்சுட்டு போயிருக்கான். ஒரு நாளும் காலையில நான் கண்ணாடி பார்க்கும்போது அவ முகம் எனக்கு இங்க தெரியுதுமா. என்னை பார்த்து கேவலமா சிரிக்கிறான். அந்த அவமானமும் கேவலமும் என்ன கொள்றதுக்குள்ள நான் அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். ஒண்ணு அவரை பண்ண சொல்லுங்க, இல்ல என்கிட்ட விட்டு சொல்லுங்க. இந்த அட்வைஸ் பண்றது, ஆறுதல் சொல்றதா தயவு செய்து வேண்டாம். அதாம்மா இன்னும் வலிக்குது.